ஹாய் எவ்ரிபடி, நான் உங்க பெர்சினா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பத்தி தான். இப்ப நிறைய பேரு நமக்கு ஓவரா வெயிட் இருக்கறனால வெயிட்ட கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு போவோம், நிறைய எக்ஸர்சைஸ் பண்ணுவோம். சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஃபுட் கண்ட்ரோலும் நமக்கு தேவை. நீங்க ஃபுட் கண்ட்ரோல்ல எந்த அளவுக்கு இருந்துட்டா உங்களோட வெயிட்ட நீங்க வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போறேன். இப்ப வெயிட் லாஸ் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒயிட் சுகர் சேர்த்துக்காதீங்க. ஒயிட் சுகர்னா அந்த சக்கரை மட்டும் தான் கிடையாது, சக்கரை கலந்த எல்லா வகையும். கூல் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், பேக்கரி ஐட்டம்ஸ், கேக் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒயிட் சுகர் ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் எதுவுமே சாப்பிடாதீங்க. மார்னிங் எப்பவும் எழுந்தோனே எல்லாருக்கும் ஏதாவது குடிக்கணும்னு பழக்கம் இருக்கும். டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க. அவங்க ஹாட் வாட்டர் இல்லனா கிரீன் டீ சுகர் சேர்த்துக்காம குடிங்க எப்பயுமே. சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வெயிட் குறையறது நீங்களே பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம கலோரி அண்ட் தென் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. இப்போ மார்னிங் டிஃபன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 இட்லி அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு வாங்க. அண்ட் ஒரு 11 மணி இந்த மாதிரி டைம்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது மாதிரி நிறைய சாப்பிடலாம். நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. அண்ட் மத்தியான டைம்ல வந்து ஒரு கப் ஆஃப் ரைஸ் மட்டும் போதும். அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. அதாவது ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க கண்டிப்பா ரைஸே சாப்பிடாதீங்க. வெயிட் கொஞ்சம் இருக்கு குறைக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ், ஒண்ணுக்கு 2 வெஜிடபிள் கூட சாப்பிடலாம். வெண்டைக்காய் பொரியல், கீரை பொரியல் இந்த மாதிரி நிறைய நீங்க வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் ஈவினிங் டைம்ல உங்களுக்கு எக் ஒயிட் இந்த மாதிரி சாப்பிட உங்களுக்கு பசி எடுக்கும்னு தோணும், அந்த மாதிரி எக் ஒயிட் அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னீர், நைட்ல கூட எக் ஒயிட் சாப்பிட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்க லோ கலோரி கார்போஹைட்ரேட் அதிகமா சாப்பிடாம கம்மி பண்ணி சாப்பிடுறீங்களோ, ஒயிட் சுகர் சேர்க்காம கண்டிப்பா வித்தின் 15 டேஸ்ல இருந்து 1 மந்த்க்குள்ள உங்களோட பாடி வெயிட் குறையறது நீங்களே அனலைஸ் பண்ணி பாப்பீங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி வெயிட்ட குறைச்சிருக்காங்க. சோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து எங்க வீடியோஸ் எல்லாமே பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பை.